ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ அண்ட் ஷார்ட் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம எப்படி நியூ ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வீடியோ போட்டோம். அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா குறிப்பு எண் ஒன்று வந்திருக்கோம். அந்த குறிப்பு எண்ணை வச்சு நம்ம இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ண புது ஸ்மார்ட் கார்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம அப்ளை பண்ண ஸ்மார்ட் கார்டு இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நம்ம வெப்சைட்லேயே ஸ்மார்ட் கார்டு வெப்சைட்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி ஆன்லைன் நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது வச்சுருந்த குறிப்பு என்ன ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. புது ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாதவங்க ஆல்ரெடி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க. புது ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு குறிப்பு எண்ணு நமக்கு ஒன்று தருவாங்க. அந்த குறிப்பு எண்ணை உங்களுக்கு பிரிண்டர் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுக்காதவங்க நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைலுக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா குறிப்பு எண் மெசேஜில் வந்திருக்கும். அந்த மெசேஜில் உள்ள நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குறிப்பு எண்ணை வச்சு எப்படி நம்ம அப்ளை பண்ண புது ரேஷன் கார்டு என்ன ஸ்டேட்லேருந்து செக் பண்ணலான்னு பார்க்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு ஒரு லிங்க் ஃபஸ்ட்டில் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்மார்ட் கார்டோட வெப்சைட்டு போயிடும். அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்ப நிலை அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா குறிப்பு எண் கேட்கும். இந்த குறிப்பு எண் நம்ம அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்த குறிப்பு எண், நம்ம புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண்ணை இதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்க அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் ஓப்பன் ஆகும். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டேட்டஸு அப்ளை பண்ணோடனே இந்த ஃபஸ்ட் டிக் விழுந்துடும். ரெண்டாவது ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஆவண சரிபார்ப்பு நிலை, அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா துறை சரிபார்ப்பு நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நம்ம எல்லாமே கரெக்டாக அந்த அட்ரஸில் இருக்கணும்னு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல் கொடுக்கணும். அவர் ஒப்புதல் கொடுத்தப்போ தான் நமக்கு புது ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகும். இதுதான் அந்த 4 ஸ்டெப்பு. நம்ம இப்போ அன்றைக்கி அப்ளை பண்ண ஸ்மார்ட் கார்டு இப்போ செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆவண சரிபார்ப்பு நிலையில் தான் இருக்குது. அது பாஸ் ஆன அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்ப பதிவிறக்கம்னு சைடில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழில் கிளிக் பண்ணால் தமிழில் டவுன்லோட் ஆகும். இங்கிலீஷில் உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் டவுன்லோட் ஆகும். இந்த ஸ்டேட்டஸ் தான் ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். இதை நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அப்ளை பண்ண ஸ்மார்ட் கார்டு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் கார்டு ஸ்லோவாக தான் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எல்லா ஸ்கீமுமே போயிட்டு இருக்கிறதுனால ஸ்மார்ட் கார்டை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்ரூவ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதான் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத. ஒரு தடவைக்கு மேலே இதில் எத்தனை வாட்டினாலும் நீங்கள் போட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்கள் ஸ்மார்ட் கார்டை. இந்த 4 ஸ்டெப்பும் எப்போ க்ரீன் கலரில் மாறுதோ அப்போ தான் நமக்கு ஸ்மார்ட் கார்டு அப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு விண்ணப்ப பதிவு நிலை செய்யப்பட்ட நிலை க்ரீன் ஆகணும். அப்புறம் ஆவண சரிபார்ப்பு நிலை க்ரீன் ஆகணும். அப்புறம் துறை சரிபார்ப்பு நிலை க்ரீன் ஆகணும். அப்புறம் தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல் நிலையும் க்ரீன் ஆகணும். இந்த 4மே க்ரீன் ஆனப்போ தான் நமக்கு புது ரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் க்ரீன் ஆனப்போ தான் நமக்கு புது ரேஷன் கார்டை போஸ்ட்டில் சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ஸ்மார்ட் கார்டோட அப்ளை பண்ண ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுங்கிறது பார்க்குறோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தேவைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வேறு எதுவும் ஈஸியாக ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ.